ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சண்டே மார்னிங் உங்களை என்னோடய தோட்டத்தை காட்டுறதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கேன். மொட்டை மாடியில் நான் நிறைய செடி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சிவப்பு செம்பருத்தி, செண்பகம், கருந்துளசி, ஊசி மல்லி, திருநீற்று பச்சை, இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா மஞ்சள் அரளி. மஞ்சள் அரளிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நித்திய கல்யாணி, அதுக்கப்புறம் பீச் கலரில் செம்பருத்தி, மயில் மாணிக்கம், எக்ஸோரா, கிரைசாந்திமம் கலர் சாமந்தி, மருதாணி, கொன்றை மரம், அதுக்கப்புறம் இங்கே லந்தானா, அந்த மஞ்சப்பூ. இந்த லந்தானா வச்சிங்கன்னா நிறைய பட்டர்ஃப்ளைஸ் வரும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பார்க்குறது பவளமல்லி, சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ. இது ப்ளூமேரியா, ஒயிட் கலரில் இருக்குது. ஆக்சுவலாக மரம் நான் பெரிய தொட்டியில் வச்சுருக்கேன். அண்ட் இப்போ பார்க்குறது சிவப்பரளி. சிவப்பரளிக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பட்ரோஸ் வச்சுருக்கேன், போர்ட்டுலாக்கா, ரெட் அண்ட் ஒயிட் அடுக்கு வெரைட்டி வச்சுருக்கேன் நான் அதில். அடுத்து பார்த்திங்கன்னா கற்பூரவள்ளி, ரெயின் லில்லி ரொம்ப அழகாக இருக்கும். மழை பெஞ்ச உடனே பூக்க ஆரம்பிக்கும். வெள்ளை செம்பருத்தி, கருவேப்பிலை மரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மல்லி, அடுக்கு செம்பருத்தி சிவப்பு, அரச மரம் மற்றும் வேப்ப மரம். காலையில் டெய்லி இதுக்கு பூஜை பண்ணுவேன். அப்புறம் சின்னதாக ஒரு முருங்கை மரமும் வச்சுருக்கேன். அப்பப்போ முருங்கைக்கீரை வேணுன்றதுக்கு. கரெக்டாக டெய்லி நீங்கள் அந்த டைமுக்கு தண்ணி ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். அதிகமாக ஊற்றினாலும் பிரச்சனை. 2 வாரத்துக்கு ஒரு தடவை எரோ இல்லைன்னா டேப் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்பப்போ தேவையில்லாத அந்த கிளைகள் எல்லாம் காஞ்சி போச்சுன்னா கட் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா, களைகளை பிடிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.